லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன்னை இன்னியோட தலை முழுகிட்டேன்னு நினைச்சுக்கோ. என்னங்க? விடு. அப்பா, அம்மா, சீ, போடி. அப்பா, அக்கா நான் எதுக்கு இத பண்ணேன்னு நீ ஆச்சு நிறுத்து. அக்காவா அக்கா? இனி அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது. நான் உனக்கு அக்காவும் இல்ல, நீ எனக்கு தங்கச்சியும் இல்ல. இவ்ளோ பேரை எதிர்த்து இந்திரா இப்படி அவமானப்பட்டு நிக்கிறதே உங்களுக்காக தான் அக்கா. அதை நீங்களே புரிஞ்சுக்கலையே. என்கிட்ட சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்தியேடி. என்னால உனக்கு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு. இப்ப என்னடி இதெல்லாம்? எல்லாரும் உன்னை பத்தி சொல்லும் போது கூட நான் நம்பல. நேத்து நிச்சயத்தை நிறுத்த நீதான் எல்லாத்தையும் பிளான் போட்டேன்னு சொல்லும் போது கூட நான் உனக்காக தானடி சப்போர்ட் பண்ணி பேசினேன். எல்லார்கிட்டயும் சண்டை வேற போட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. எல்லாமே உன் திட்டம் தான். இப்போ நீ உன் வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம ஆக்கிட்டல. உனக்கு யார் எப்படி போனாலும் நீ நினைச்சது நடக்கணும், அப்படிதானே? அதுதானே? இவ்ளோ சுயநலம் புடிச்சவளா நீ? இத பார், நீ நினைச்சதெல்லாம் நடந்துச்சுல, சந்தோஷமா இரு. ஆனா நான்லாம் உன் வாழ்க்கையிலே இல்ல நினைச்சுக்கோ. அக்கா, அக்கா நீ என்ன போதும். இந்த வார்த்தையை நீ மறுபடியும் சொல்லாத. இன்னைக்கு என் அத்தையும் அம்மா அப்பாவையும் இப்படி ஊர் முன்னாடி தலைகுனிய வச்சியோ, அப்பவே உனக்கும் எனக்குமான உறவு மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ. என்ன காவியா திடீர்னு தங்கச்சி பக்கத்துல இருந்து அத்தை பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டா? நான் இந்திராக்கல்ல சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். அதை வச்சு அக்கா தங்கச்சி 2 பேரையும் வெளியே துரத்தலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. அத்தைக்கு இவ மேல இன்னும் பாசம் பொத்துக்குமே. போச்சு, எவன் வாழ்க்கை எப்படியோ என் வாழ்க்கை வீட்டு வேலைத்தோட பொண்ணு போக போகுது. இவ்ளோ பேரை எதிர்த்துட்டு நான் இங்க நிக்கிறதே உனக்காக தான்க்கா. அத கூட புரிஞ்சுக்காம போறல. இவதான் மேடம் இந்திரா. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடம். பாவி, என் பொண்ணு மாதிரி நடிச்சு ஏமாத்தி கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவளை சும்மா விடாதீங்க மேடம். பக்காவா பிளான் பண்ணி ஃப்ராட் தனம் பண்ணி என் கௌதம என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. வேணுண்டி, கலெக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சல. இப்ப நீ பண்ண வேலைக்கு உள்ள போய் கம்பி என்ன. என்னடி முறைக்கிற? இனி உன்னை இவங்க பாத்துப்பாங்க. ஏற்கனவே போன் கால் கேஸ்ல மாட்டினவ தானே நீ. உன்னை வெளியில விட்டதே தப்பு. கான்ஸ்டபிள், இவளை இழுத்து ஜீப்ல ஏத்துங்க. நில்லுங்க மேடம், இது எங்களோட குடும்ப விஷயம். என் பையன் அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கிறான். இப்போ அவ எங்க வீட்டு மருமக. இத நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க இதுல தலையிட வேண்டாம். என்னங்க? நிறுத்து ஜெயா. என்னமாமா பேசுறீங்க? யாரும் பேச வேண்டாம். இனி இந்திரா நம்ம வீட்டு பொண்ணு, அவ்வளவுதான்.
சொல்றீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா சட்டப்படி பார்த்தா இது பக்கா கிரிமினல் கேஸ். அந்த பொண்ணு உங்க பையன் விருப்பம் இல்லாம ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாம நடந்திருக்கு. விருப்பம் இல்லாம நடக்கிற எந்த ஒரு கல்யாணமும் சட்டப்படி குற்றம் சார். புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை எங்க கூட அனுப்புங்க. மேடம், இது எனக்கு விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணமே இல்ல. நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். என்ன? இது என்ன புது கதை? அதுதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல. ஷோ, இங்க பாருங்க மேடம், இவ ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. இவ பெரிய ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. என்ன கதை விடுறியா? இல்ல மேடம், என்கிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. கல்யாணி, அந்த பேக்ல இருக்கிறத எடுத்து அவங்க கிட்ட காட்டு. பாருங்க மேடம், அது நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான். நீங்க பாக்குறது எனக்கு புரியுது மேடம். போட்டோஸ் எல்லாம் ஆதாரமா எடுத்துக்க முடியாதுன்னா, நாங்க லவ் பண்ணும்போது கௌதம் என்கிட்ட பேசின கால் ரெக்கார்டிங் கூட என்கிட்ட இருக்கு. கல்யாணி, அந்த மொபைல கொடு. இந்த ஆதாரமும் உங்களுக்கு பத்தலனா, நீங்க என் ஊருக்கு வந்து யார வேணாலும் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. இவர் என் பின்னாடி எப்படி எல்லாம் சுத்திட்டு இருந்தாருன்னு எங்க ஊருக்கே நல்லாவே தெரியும். சாரி மேடம், இந்த கேஸ்ல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பொண்ணு பக்கம்தான் நியாயம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. மேடம், அவ என் பையனை ஏமாத்திருக்கா. சாரி மேடம், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறது நல்லது. அப்போ இவ செஞ்சது சரின்னு சொல்றீங்களா? இல்ல, உங்க பையன் பண்ணது தப்புன்னு சொல்றேன். வாட்? கௌதம் மேல தப்பா? ஆமா, இப்ப மட்டும் இந்த பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாருன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா, இந்த பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்தினதுக்கு உங்க பையனை தான் நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். அந்த பொண்ணுகிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி பையனை நாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க வழிய விடணும். இல்ல இந்த பொண்ணை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டு நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்.
எங்களுக்கு எங்க பையன் தான் முக்கியம். நாங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். குட். பெஸ்ட் விஷஸ் இந்திரா கௌதம். வாங்க போலாம். நாம தான் பெரிய கேடின்னு நினைச்சா இவன் நமக்கு மேல கேடியா இருக்காளே. ஜெயா, இனிதான் உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரு 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 வரு. ஏய், பொன்னாடி நீ? செக். நான் உன்கிட்ட விளையாட்டா பேசினதெல்லாம் ஆதாரமாக்கி கேஸை என் பக்கம் திருப்பிட்டல்ல. இது எல்லாத்தையும் பண்ணி இப்படி விருப்பமே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில அப்படி என்னடி பெருசா சாதிக்க போற? கௌதம், எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி செஞ்சுட்டதா சந்தோஷப்பட்டுக்காத. நீ எப்படி கௌதம் கூட சேர்ந்து வாழ்றன்னு நானும் பாக்குறேன்டி. ஜெயா, ஏன் இனிமேதான் இந்த ராகினி யாருன்னு பார்க்க போறேன். இந்திரா அழாத. கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். இந்திரா, எல்லாம் போக போக சரியாயிடும் இந்திரா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ ஃபீல் பண்ணாத. டேய் செந்தில், போய் கார் எடுப்போ. வெற்றி, நீயும் போட. எதுக்கும் கவலைப்படாம இரு, சரியா? அம்மாடி இந்திரா, நாங்க இருக்கோம். உனக்கு நாங்க இருக்கோமா. நீ ஒன்னும் வருத்தப்படாத, எல்லாம் சரியா போயிடும். சரியா? வா வா. என்னம்மா, பயமா இருக்கா? நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, எதுக்கும் பயப்படாத. ஆமா இந்திரா, எல்லாம் கொஞ்ச காலம் தான், அப்புறம் நார்மல் ஆயிடும். சுபா, காவியாட்ட சொல்லி ஆரத்திக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க மாமா. இந்திரா, உள்ள வாமா. செந்தில், கூட்டிட்டு வா. டேய் வெற்றி, வாடா. காவியா, என்னம்மா கோவமா இருக்கியா? விடுங்கக்கா. இங்க பாரு, எல்லாம் போக போக சரியாயிடும். இந்திரா வந்துட்டா. அதையே என்கிட்ட சொல்றீங்க? மாமா உன்னை ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொன்னாரு. வா போலாம், வா. அவ பண்ணது ஒரு கல்யாணம், அதுக்கு ஆர்த்தி ஒண்ணுதான் கேடா. பேசாம போங்கக்கா. ஆரத்தியாவது மண்ணாங்கட்டியாவது.
காவியா, நீ பேசுறது சரியில்லைம்மா. அவ உன் தங்கச்சி. ப்ளீஸ்கா, என்னால முடியாது, என்ன விட்டுருங்க. எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. அவளை பார்க்கவும் பிடிக்கல. ப்ளீஸ். ஐயோ, அத்தை பாத்தீங்களா அத்தை? அவ சொந்த அக்காக்காரியே தங்கச்சிக்கு ஆர்த்தி எடுக்க மாட்டேன்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. இவங்கள பாத்தீங்களா எவ்வளவு தெனாவிட்டு ஆர்த்தி எடுக்க போறாங்கன்னு? இதெல்லாம் நல்லா பாருங்க. இவங்களும் இந்திராவும் ஒரே செட்டு. கூட்டு களவானீங்க அத்தை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இவ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண ஃப்ராடு. இப்ப இவளுக்கு ஆரத்தி தான் ரொம்ப முக்கியம் இல்ல? இங்க பாருங்க, முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. டேய், ஆயிரம் தான் இருந்தாலும் நீ இந்திரா கழுத்துல தாலி கட்டியிருக்க. நீ ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் இந்திரா தான் உன் பொண்டாட்டி. ஓ, கழுத்துல தாலி கட்டிட்டா இவ இவ எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? எந்த ஒரு நியாயம் பாதலாம்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்னப்பா இவ்ளோ பழைய ஆளா இருக்கீங்க? இங்க பாருங்க, எல்லாருக்குமே சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஒண்ணு இவளுக்கு தாலி கட்டல, வரும்னு நினைச்சுதான் இவளுக்கு தாலி கட்டினேன். ஃப்ராட், ஏமாத்திருக்கா. நான் மனசார வருக்கு தான்ப்பா தாலி கட்டினேன், இவளுக்கு இல்லப்பா. ப்ளீஸ், தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. டேய் கௌதம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சுடா. இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் யோசிக்கலாம். ஓ, இதுவே உனக்கு நடந்துருந்தா தெரிஞ்சிருக்கும். போனது என் வாழ்க்கை தானே. என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு மாதிரி ஒரு ஆளை என் வீட்டுக்குள்ள இல்ல, என் வாழ்க்கையிலையும் சரி, என்னால அனுமதிக்கவே முடியாது.
டேய் கௌதம், நீ ரொம்ப பேசுற, அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோ. என்ன என்ன நல்லா இருக்காது? இங்க பாருங்க, இவளுக்காக இன்னும் ஒரு வார்த்தை யாராவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் நிறுத்துடா. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், வயசுல பெரியவனை ஏத்து பேசிட்டு இருக்கிறேன். உன்னை வெச்சன்னு வச்சு என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ என் பையனை ஏமாத்திருக்கான். இவளால கௌதமோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. அத முதல்ல தட்டி கேட்காம கௌதம் அடிக்க போறீங்க. இவ பண்ண ஃப்ராடு தன்னை புரிஞ்சுதான் சொந்த அக்காவே இவளுக்கு ஆரத்தி எடுக்க வரல. ஏங்க, இவ பக்கத்து நியாயம் என்ன பாத்துட்டீங்கன்னு இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க?